ஸோ உருளைக்கிழங்க கட் பண்ணிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நீட்ட வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வானலியை போட்டுடலாம். வானலியை போட்டு எண்ணெயை விட்டுடுவோம். எண்ணெய் காயட்டும். ஸோ 2 ஓமம் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் சீரகமோ இல்லை சோம்போ கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓமம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடுவோம். ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு இந்த காயையும் நல்லா கொஞ்சம் புழிஞ்சு சேர்த்துடுவோம் தண்ணியெல்லாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுவோம். நல்லா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுப்பை நிதானத்தில் வைங்க. தண்ணி விடலை, நம்ம இந்த உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அது தண்ணி விட்டுக்கும். நம்ம இப்போ ஒரு நிதானமாக நான் இதில் வச்சு ஃப்ளேமில் வச்சுட்டு, ரொம்ப சிம்மில் வேண்டாம், ரொம்ப வாயிட வேண்டாம், வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். அது வேகட்டும். வெந்தப்புறம் நம்ம வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ காயெலாம் வெந்துடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் தான் காய இருக்குது. நம்ம பார்த்து வந்து மிளகுத்தூள் நான் ஒரு சின்ன குட்டியோண்டு டீஸ்பூனில் தான் போட போகிறேன். சும்மா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போடுறோம். கொஞ்சமாக, ஏற்கனவே நம்ம வந்து ஓமெல்லாம் போட்டுருக்கோம். ஓமம் பெருங்காயம். நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கறதுன்னு சேர்க்கலாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுன்னு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, அதெல்லாம் வேண்டாம், வெறும் பெப்பர் வாசனையாக இருக்கட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் பொடி மாத்திரம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம். லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு நான் பெப்பரை வந்து கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நிறைய நேரம்.
ரசத்துக்கு போடுறதுக்கு, இந்த மாதிரி காய்க்கெல்லாம் போடுறதுக்கு, கூட்டுக்கு போடுறதுக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. பெப்பர் கறி, உருளைக்கிழங்கு பெப்பர் கறி ரெடி. புலாவும் ரெடி ஆகிடுச்சு, பெப்பர் கறியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லைன்னா கூட நீங்கள் ரைத்தா வச்சு கூட வந்து புலாவுக்கு சாப்பிட்லாம். நான் ரைத்தா பண்ணலை, இந்த பெப்பர் கறி உருளைக்கிழங்கு பெப்பர் கறியும் புலாவும் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி மெனு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து என்னோடய வீடியோவை வந்து நிறைய வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகும். ஸோ அதனால் எனக்கும் வியூஸ் வரும். அதனால் தயவுசெய்து லைக் மாத்திரம் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்லை. தேங்க்யூ.